Hello everyone. இன்னைக்கு லெசன்ல டெய்லி இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு 15 சென்டென்சஸ் பார்க்க போறோம். இங்கிலீஷ் பேச கத்துக்கிறதுக்கு கிராமர் ரூல்ஸ், அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்படி எல்லாம் கத்துக்காம இந்த மாதிரி டைரக்டாவே சென்டென்ஸாவே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு கத்துக்கலாம். இதுல நீங்க டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது இந்த வழி வேண்டாம் வேற வழியா போலாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ வேற வழியா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல we go the other way அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை அடுத்து யார் பண்ண போறா அப்படின்னு கேட்போம்ல. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம்னா சரி நெக்ஸ்ட் யார் வரா, நெக்ஸ்ட் யார் இதை செஞ்சு பார்க்க போறீங்க அப்படிலாம் கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல who is going to try next, who is going to try next அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நமக்கு நேரமே இல்லை, ஐயோ டைம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்ச நேரம் தான் இருக்கு இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல we are running out of time, we are running out of time அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாரையாவது நம்ம வெளியே போறதுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இல்லை வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்போம்ல, இப்போ என்ன வாரியா என்ன அப்படின்னு கேட்போம்ல. வாரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல are you coming or what, are you coming or what அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யார்கிட்டயாவது ஃபோனில் பேசுகிறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா நம்ம வந்து அவங்க கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா அவங்க பிஸியாக இருக்கிறாங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்காங்களான்னு தெரியாது. ஸோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பேசலாம் தானா, நீ இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கியா இப்படிலாம் கேட்போம்ல. அந்த மாதிரி ரொம்ப ஃபார்மலாக நம்ம யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னா இஸ் திஸ் த ரைட் டைம் டு டாக், இஸ் திஸ் த ரைட் டைம் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். முக்கியமாக நம்ம வந்து ஆஃபீஸில் உள்ள நம்மளோட ஹையர் அஃபிஷியல் யார்கிட்டயாவது நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இப்போ பேசலாம் தானா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னா கேட்டோம்னா ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, அது நல்ல விதமாகவும் இருக்காது கேட்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஃபார்மலாக கேட்குறதுக்கு இஸ் திஸ் த ரைட் டைம் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுவும் வந்து ஒரு ஃபார்மலான ஒரு சென்டென்ஸ் தான். இப்போ யாராவது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க ஒரு விஷயத்த வந்து எனக்கு சொல்லிடு மறந்துடாம அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி உனக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. தெரியப்படுத்துறேன் உனக்கு வந்து யார் மூலமாவது தெரியப்படுத்துறேன், உனக்கு தெரிய வரும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஃபார்மலா உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றதுக்கு யூ வில் பி இன்ஃபார்ம்ட், யூ வில் பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் இன்ஃபார்ம் யூ, ஐ வில் கால் யூ இப்படிலாம் சொல்லாம ரொம்ப ஃபார்மலா சொல்லணும்னா யூ வில் பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கிட்ட யாராவது ஒரு விஷயம் கேட்கும்போது எனக்கு இது அவ்வளவு தூரத்துக்கு சரியா தெரியல, எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை, எனக்கு ரொம்ப சரியா தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சரிதானான்னு தெரியல, ரொம்ப கரெக்டா தெரியல இப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்கும்போது அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி மூடு சரியில்லாத மாதிரி இருக்காங்க, ஒன்று ரொம்ப கோவமா இருக்காங்க இல்லை ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஏதோ உனக்கு பார்த்தா சரியா தெரியலையே, எனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்கலாம். சும்மா நம்ம வந்து என்னாச்சுன்னு கேட்டால் வாட் ஹேப்பன்னு கேட்போம். பட் அவங்க வந்து ஏதோ கோவமாவோ இல்லை ஒரு மாதிரி சோகமாவோ இருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை, அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் கேட்கறதுக்கு வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கு, இதில் யாரை போய் நம்ம குறை சொல்றது அப்படின்னு கேட்போம்ல. இதில் யாரை குறை சொல்றது அப்படின்னு கேட்கறதுக்கு who is to be blamed, யாரை இதில் குறை சொல்றது, who is to be blamed அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது நம்ம கிட்ட ஒரு பொருளை காமிக்கிறாங்க, ரொம்ப சின்னதா இருக்கு, இது பார்த்தா என் கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவோம்ல. என் கண்ணுக்கே இது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ குட் barely see that அப்படின்னு சொல்லலாம். இப்போ தூரமா ஏதாவது ஒரு விஷயத்த காமிச்சாங்கன்னா கூட அதை என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ குட் barely see that அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சின்னதா இருக்கு, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாத லெவல்ல இருக்குன்னு சொல்றத ஐ குட் barely see that அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரையாவது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க இல்லை அப்படிலாம் இன்வைட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. கொஞ்சம் அழுத்தமா நீ கண்டிப்பா வா அப்படின்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் டூ கம் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் கம் அப்படின்னா வாங்கன்னு அர்த்தம், ப்ளீஸ் டூ கம் அப்படின்னா கொஞ்சம் அவசியமா வந்துரு, கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டூன்ற அந்த வார்த்தையை நம்ம நடுவில் சேர்த்துக்கலாம். ப்ளீஸ் டூ கம் அப்படின்னா அவசியமா நீ வரணும். நெக்ஸ்ட் ஒன், நீ எதுவுமே சொல்லாத, எந்த விஷயத்தையும் சொல்லாத, எதுவும் வெளியே சொல்லாத, இதை பத்தி எதுவும் பேசாத இப்படிலாம் சொல்றதுக்கு டோன்ட் சே எனிதிங், எதுவுமே சொல்லிடாத, டோன்ட் சே எனிதிங். நெக்ஸ்ட் ஒன், இது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு பையோ ஏதோ இது யாரோடது அப்படின்னா இது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம்ல. இது என்னோடது அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் மைன், இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயத்துல ஒரு கண்ணு வை, எப்போ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்றதுக்கு கீப் அன் ஐ ஆன் இட், கீப் அன் ஐ ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக எது எப்படி வரும் அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு கரெக்டாக ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக அது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்லபடியாக முடிஞ்சிரும். கரெக்டாக ஆரம்பிச்சாலே அது கரெக்டாக முடிஞ்சிரும், நல்லா பிளான் பண்ணால் சரியாக வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிலாம் சொல்றதுக்கு வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி. சரியாக ஆரம்பிக்கிற வேலை பாதி வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக ஆரம்பிச்சோன்னா அதுவே அந்த ஆரம்பமே முடிஞ்ச மாதிரி தான், பாதி விஷயம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படி சொல்றது தான் வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்ல எதெல்லாம் நீங்க அடிக்கடி தமிழ்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்ல இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இங்கிலீஷ்ல அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணும்போதோ பேசும்போதோ யூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான சென்டென்சஸ் இல்ல நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற இந்த சென்டென்சஸ்லாம் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.